ஸ்பெஷலான ஒரு வீடியோ. எஸ், ஐ ஹவ் மூவ் டு அ நியூ பிளேஸ். ஸோ அந்த நியூ பிளேஸ்ல இருந்து தான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். 2-3 வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்து வந்திருக்கோம். போய் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எஸ், புது வீட்டில் இருக்க இட்ஸ் 3 BHK ஹோம் அண்ட் இது பேசிக்கலி ஒரு ஃப்ளாட் இது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் இருந்தது ஒரு பிஜி தான். இதுதான் வந்து என்னோட முன்னாடி பிஜி ரூம். ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு ரூம், ரொம்ப கன்ஜஸ்டட். அதில் வந்து 2 பேர், அது வந்து ஒரு டபுள் ஷேரிங் ரூம். ஸோ அதனால் 2 பேர் இருந்த ஒரு ரூம் விச் ஐ வாஸ் நாட் ஸோ கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் ரொம்ப நாளாக வந்து நான் வந்து வேறு இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். லக்கிலி ஐ காட் திஸ் ஃப்ளாட். 3 BHK ஃப்ளாட்டில் என்ன நாண்டி பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஃபஸ்ட்டு வீடு பார்க்கலாம், அதுக்கப்புறமா மீதி கதை எல்லாமே சொல்கிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹால் ஏரியா. ஆக்சுவலி வந்து நான் இந்த ரூம்க்கு வந்த உடனே நான் பார்த்ததே வந்து இந்த என்ட்ரன்ஸ் வந்து நம்ம இந்த ஹால்குள்ளே தானே என்ட்ரு ஆகும். ஸோ இந்த ஏரியா பார்த்த உடனே வந்து ஓகே, நான் எனக்கு ரூம் எப்படி இருக்கோ இல்லையோ நான் வந்து இந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டேன். அவ்வளோ நல்ல ஒரு செட்டப்பாக இருந்தது இது. அண்ட் பேசிக்லி வந்து எனக்கு நார்மலாகவே இந்த எல் ஷேப் சோஃபா வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த எல் ஷேப் சோஃபாவை பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டேன், ஓகே இந்த வீடு ரூம் எனக்கு எப்படி இருக்கோ இல்லையோ ஐ ஆம் கோயிங் டு ஸ்டே அப்படின்னு சொல்லி வந்து ஆப்போசிட்டில் சோஃபா இருக்குது. இந்த சைடில் வந்து நம்மளோட டிவி இருக்குது. டிவி கீழே வந்து அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் கச்சன்னு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதை காட்ட முடியாது. ஸோ அப்படியே இப்படி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட டைனிங் செட்டப் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து கொஞ்ச நாளில் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு டைம் வந்து இந்த டைனிங் ஏரியா தான். ஏன்னா வந்து என் ரூம் பக்கத்துலேயே தான் இருக்கா. ஸோ அதனால் வந்து ரூம்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ஒர்க் பண்ணுறது இல்லை வந்து லேப்டாப்பில் ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து இந்த டைனிங் டேபிளில் தான் ஃபன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து என்னோடய மீதி ரூம்மேட்ஸ் கிட்ட எல்லாம் கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹாலில் உட்காரதை விட வந்து இந்த டைனிங் டேபிள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிச்சன் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி நான் பிஜியில் இருந்ததுனால வந்து எனக்கு அப்போது ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னா கூட நான் ஒரு சின்ன கெட்டில் வச்சு தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய கடுப்பாக இருந்தது. மெயினாக நான் பொட்டேட்டோ பண்ணி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். பட் இந்த கிச்சன் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக, இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் இருக்குது. அதாவது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஓப்பன் கிச்சன். வந்து கிச்சன் இருக்குது, இங்கே வந்து டைனிங் ஏரியா. cooking பரோட்டா அண்ட் எக். நான் எவ்வளோ லேயர் அழகான பரோட்டா பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலி நான் பண்ணுறேன், இது ரெடிமேட் பரோட்டா, சூடு மட்டும் பண்ணுறேன். பட் எக் வந்து நான் தான் பண்ணேன். இப்போ டின்னர் சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு. இப்போ டின்னர் சாப்பிட அண்ட் திஸ் இஸ் மை ரூம். ஆக்சுவலி வந்து என்னடா திடீர்னு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வேறு கெட்டப்பில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என் ரூமில் வந்து சில இது செட்டப் பண்ண வேண்டியிருந்தது. அதனால என் ரூம் டூர் மட்டும் உங்களுக்கு வந்து நான் தனியாக ஷூட் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ் இந்த ரூம்லேயே. அண்ட் இந்த டேபிள் ஆக்சுவலி இது வந்து டைனிங் டேபிளோட டேபிள். இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த டேபிள் வந்து இது ஃபோல்டபிள் டேபிளாக வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் லெட்ஸே சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து நான் எங்கேயாவது வேறு ஏதாவது ஒரு பிளேஸ் போனோம் அப்படின்னா வந்து இதை குட்டி யானையில் தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும், இவ்வளோ பெரிய டேபிள்னா. ஸோ அதனால சரி ஃபோல்டபிள் டேபிள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஃபோல்டபிள் டேபிள். இது வந்து ஒரு 3-4 டேஸ் தான் ஆகுது. நான் பேசிக்கலி இந்த பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகி ஒரு 10 டேஸ் தான் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மை ஃபேவரட் பிளேஸ் இந்த ரூம்லேயே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த பிஜியில் வந்து லிட்ரலி நான் நடக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து எனக்கு பிளேஸ் இருக்கும். ஸோ அதனால டேபிளுக்குலாம் எதுவுமே பிளேஸ் இல்லை. நான் ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லலாம் வந்து பெட்டில் இருந்தால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பெருசாக வந்து அதில் விருப்பமும் இல்லை. ஸோ அதனால ஃபைனலி இங்கே வந்த உடனே வந்து போட்ட ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து இந்த டேபிள் தான். ஸோ அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என் டேபிளில் வந்து நான் நிறைய வந்து நான் எழுதுவேன். அதாவது இப்போ எனக்கு என்னெல்லாம் தாட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நான் எழுதி நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதனால நிறைய நோட்ஸ் இருக்கும் என்கிட்ட. அதே மாதிரி வந்து இந்த ஸ்கிரிப்லிங் பேடில் வந்து லைக் டு டூ என்ன பண்ணுறது, இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், இல்லை இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் இதில் நோட் பண்ணி வைப்பேன். அண்ட் இந்த மாதம் வந்து அல்மனாக் ஆஃப் நாவல் ரவிகாந்த் கண்டிப்பாக படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த புக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் எனக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எழுதி வச்சுப்பேன். இன்னும் நிறைய வந்து ஒட்டு இந்த ரூமில் கண்டிப்பாக. பட் இப்போதுக்கு வந்து இது மட்டும் தான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே வந்து இப்படி போனோம் அப்படின்னா, அதாவது இந்த செட்டப்புக்கு பின்னாடியே வந்து என்னோட பெட் இருக்குது. ஸோ இந்த பெட்டும் வந்து இது ஆக்சுவலி வந்து இது கிங் சைஸ் பெட் கிடையாது. இது 2 பெட்டு வந்து இருந்தது. ஸோ அதை வந்து நான் கிளப் பண்ணி ஒன்றா போட்டு வந்து இந்த மாதிரி வந்து
பெரிய பெட் மாதிரி காட்டுது. அண்ட் இது இல்லாமல் வந்து பின்னாடி வந்து இதுதான் வந்து இந்த பால்கனி ஒன்று இருக்குது, சின்ன பால்கனி. அண்ட் மோஸ்ட்டாக நான் வந்து இது யூஸும் பண்ண மாட்டேன். நான் பெருசாக வந்து வெளியில் நேச்சர்லாம் அட்மைர் பண்ணுற ஒரு ஆளும் இல்லை. அண்ட் வெளியில் வியூ வந்து வெறும் ரோட் வியூ தான் இருக்குது. ஸோ அதனால் பெருசாக நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்படிங்கிறதுனால பெட்டை வந்து இந்த சைடே போட்டுட்டு அந்த பிளேஸை வந்து லாக் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 பீரோ வந்து இருக்குது. பட் ஆனால் அதில் வந்து ஒரு பீரோ வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து எடுத்துருவாங்க. நான் எடுக்க சொல்லியிருக்கேன். ஐ மீன் இன்னும் சொல்ல போகிறேன். ஸோ இது நான் யூஸ் பண்ணுறதே ஒரு பீரோ தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்னொன்று வந்து வேஸ்ட்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால அதை எடுத்துகிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ரூம். என் ரூமில் மேஜரான விஷயமே வந்து நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ் தான். ஏன்னா எனக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ். அண்ட் நான் கொஞ்சம் நீட்டாக வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுட்டு இருக்க ஒரு பிளேஸ். ஸோ அதனால் இந்த டேபிளும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் வந்து இப்போதுக்கு என்னோட மினிமல் ரூம் செட்டப். மோஸ்ட்டாக இவ்வளோ தான் இருக்கும். இதுக்கப்புறம் வேறு எதுவுமே வந்து நான் ஆட் பண்ண போகிறதில்ல. மேபி ஏதாவது ஒரு குட்டி பிளான்ட் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் அடிஷன்ஸ் இருக்கும் தவிர இன்னும் வேறு எதுவுமே மேஜரான அடிஷன்ஸ்லாம் இருக்காது. ஆனால் இன்னும் நிறைய ஸ்டிக்கி நோட்ஸ் மட்டும் வந்து ஒட்டி விடுவேன். 3 BHK அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஃப்ளாட்டு. பட் இது வந்து ஒரு பிஜி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த ரூம் ஐ மீன் இந்த ரூம் ஃபுல்லாக வந்து என்னோடது. ஃப்ளாட் வந்து ஐ மீன் மீதி இந்த லிவிங் ஏரியா, பெட், டைனிங் ஏரியா வந்து மீதி இருக்கிற 2 ரூமில் இருக்கவங்களுக்கும் இது வந்து காமனான ஒரு ஏரியாவாக இருக்கும். ஸோ பேசிக்கலி 3 பேர் வந்து இந்த ஃப்ளாட்டில் வாழ்கிறோம். அண்ட் இது வந்து இந்த ஃப்ளாட்டில் இந்த ரூம் வந்து என்னோடது. பட் இது எல்லாமே வந்து காமனாக நாங்கள் 3 பேருக்குமே யூஸ் பண்ணுறது. அதாவது வீட்டில் 3 பேர் இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அண்ட் இந்த இடத்துக்கு வந்து நான் ரெண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணுறேன்னா 21K வந்து பே பண்ணிட்டுருக்கேன், 21,000. ஸோ பேசிக்கலி அதில் வந்து ஃபுட்டும் வந்து கவர் பண்ணிவிடுவாங்க. எலக்ட்ரிசிட்டி மட்டும் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. மீதி எல்லாமே அதாவது வந்து கீசர் மீதி எல்லாமே வீட்டில் வந்து என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து இது பேசிக்கலி பிஜி மாதிரி தான். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து அந்த 21K வந்து கவர் பண்ணிடுவாங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் தனியாக என் ரூமுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்குது. ஸோ அந்த மீட்டர் வந்து பே பண்ணால். அண்ட் காமன் ஏரியாவுக்கு வந்து காமனாக எல்லாருமே 3 பேருமே 3 ரூமில் இருக்கவங்களும் ஷேர் பண்ணிட்டு வந்து பே பண்ணிப்போம். இதுதான் வந்து இந்த செட்டப்பில் தான் நான் வந்து இருந்துகிட்ருக்கேன். இன்னும் இந்த ஏரியாவில் வந்து சொந்த வீடு வாங்குற அளவுலாம் வந்து நம்ம பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து நம்ம பிஜியில் தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட ஐ வில் கம் அண்ட் மீட் யூ. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ. பை.